Hello my dear family, I am back with another interesting episode. இன்னைக்கு சூப்பர் 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் உங்களுக்கு ஒரு 6 translations கொடுக்க போறேன். அதாவது நான் ஒரு 6 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு தமிழ்ல கொடுக்க போறேன். அதை நீங்க டைம் அவுட் ஆகிறதுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணுங்க. அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்ட்டா அப்படின்றத என்னோட ஆன்சர்ஸோட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. 5, 4, 3, 2, 1. Here you go. Number 1. First question என்ன அப்படின்னா உங்களை பற்றின ஒரு சீக்ரெட் ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அதை பற்றி சொல்லும்போது அவங்கக்கிட்ட உனக்கு இந்த விஷயம் எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு கேட்கணும். உனக்கு இந்த விஷயம் எவ்வளோ நாளாக தெரியும்? ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். The answer is, how long have you known about this? How long have you known about this? Present perfect tenseல சொல்லணும். Number 2 in our list is, உனக்கு தெரியுன்றது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். உனக்கு இந்த விஷயம் தெரியுன்றது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். The answer is, does she know that you know? Does she know that you know? Number 3 in our list is, கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்ககிட்ட புதுசாக ஒருத்தவங்க வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி அதிகமாக தெரியாது. இப்போ அவங்கக்கிட்ட சொல்லும்போது கவலைப்படாதீங்க, போக போக என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, போக போக பழகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. இது எப்படி ட்ரை பண்ணலாம்? டோன்ட் வரி, யூ வில் கெட் யூஸ் டு மீ. டோன்ட் வரி, யூ வில் கெட் யூஸ் டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் யூஸ் டு திஸ் அப்படின்னா எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறது. I'm used to this அப்படின்றது. You will get used to me அப்படின்னா உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்கிறது. என்னை பற்றி நீங்கள் வந்து சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறது. Number 4 in our list is, நீ குப்புறப்படுத்து தூங்குவியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? நீ எப்படி தூங்குவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதில் நீ குப்புறப்படுத்து தூங்குவியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். How to ask this? The answer is, do you sleep on your stomach? Do you sleep on your stomach? அப்படின்னு கேட்கலாம். ஓகே. Number 5 in our list is, இப்போ நீங்கள் வந்து ட்ராவலில் இருக்கும்போது யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ கால் பண்ணும்போது அல்லது நீங்கள் மீட்டிங்கில் இருக்கிறீங்க, பிஸியாக இருக்கிறீங்க, அந்த டைமில் யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போன உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கேன், நான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறேன், வீட்டுக்கு போன உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணவா? How to ask this in English? ட்ரை பண்ணுங்கள். The answer is, can I give you a call when I get home? Can I give you a call when I get home அப்படின்னு சொல்லலாம். Or shall I call you back when I get home அப்படின்னு சொல்லலாம். Shall I call you back when I get home அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ், இப்போ யாராவது ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து மூவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறீங்க, ஃப்ரெண்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, அவள் கடைசியில் வந்தாலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாதியில் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லணும். பாதியில் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டா. How to say that in English? She joined me halfway through the movie அப்படின்னு சொல்லலாம். She joined me halfway through. பாதியில் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு அவுட் ஆஃப் 6 இந்த டிரான்ஸ்லேஷனில் உங்களுடைய ரைட் ஆன்சர்ஸ் எத்தனை, உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Thank you so much. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், ஒவ்வொரு டென்ஸ் முடித்தோடனே அந்த டென்ஸ் ரிலேட்டடான
ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பாசிட்டிவ் அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவில் கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, இந்த டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ டஸ் எப்படி யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் தான், இதில் ரெக்கார்டட் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.